ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 19வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பாட்டி என்னை எதிர்காலத்தை கணிக்கிற ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அங்க அந்த மனுஷன், இந்த குழந்தை உங்க குடும்பத்துக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும், பிரிஞ்சு உங்க குடும்பம் ஒண்ணு சேர்க்கும் அப்படின்னாரு. அதை கேட்டது என் பாட்டி, ஆமாமா, இவதான் எங்க வீட்டு குட்டி இளவரசி, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என் பாட்டி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷன், அதே பொக்கிஷம் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாவே இருப்பா, அவளோட எதிர்காலத்துல அவளுக்காக நிறைய வேதனைகளும் வலிகளும் காத்துட்டு இருக்கு, அவ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறதில்ல அப்படின்னாரு. அதை கேட்டதும் எனக்கு பயங்கரமா கோவம் வந்தது. நான் அங்க உள்ளது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நீ பொய் சொல்ற, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நான் கத்துனேன். அன்னைக்கு நான் அந்த மனுஷங்கிட்ட கோவப்பட்டு மறுத்து பேசினேன். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில நடக்கிறதாவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அல்தியா டாமி கூட சேர்ந்துட்டா அப்படின்னு விழா என்கிட்ட சொன்னான். அது கேட்டதும் எனக்கு ஒரு கோபமும் பொறாமையும் சேர்ந்து வந்துச்சு. அதனால நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன், இனிமே நானும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனா அதை ஒரு நாள் கூட என்னால கடைபிடிக்க முடியல. அன்னைக்கு என்னோட தாத்தாவோட இறுதி சடங்கோட கடைசி நிலையில இருந்தோம். அப்போ கூட நான் அல்தியா எனக்காக வருவாளா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அவ வரல. வழக்கம் போல டேவிட் தான் வந்தான். போலாமா, இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்டேன். அல்தியா எனக்கு ஆறுதல் சொல்லவாது வருவா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அல்தியாவுக்கு என்ன மறக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்ததா? என்னால அவளை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருக்க முடியல. ஆனா அவ மட்டும் எப்படி என்னை இவ்வளவு ஈஸியா மறந்தா? சரி, என்ன மறந்தான், ஆனா அந்த அரக்கம் கூட அவ ஏன் போனா? அந்த சைக்கோ அல்தியாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான், அதெல்லாம் அவ மறந்துட்டாளா? என்னை விட்டுட்டு அவன் கூட போற அளவுக்கு அவ்வளவுதான் நானா அப்படின்னு நான் புலம்பிட்டு இருந்தேன். அப்ப டேவிட் கேட்டான், உனக்கு பொறாமையா இருக்கா ஜெயிட் அப்படின்னு. ஆமா, எனக்கு பொறாமையா தான் இருந்தது அன்னைக்கு. ஆனா எனக்கு அவளை நினைச்சு எனக்கு கவலையாவும் இருந்தது. அந்த அரக்கனால மறுபடியும் அல்தியா கஷ்டப்பட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. அழுறதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை. அன்னைக்கு என் அம்மாவும் டேவிட் என்னை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுல இன்னொரு பிரச்சனையும் ரெடியா இருந்தது. வழக்கமா நானும் என் பாலண்ணாவும் தான் என் வீட்டுக்கு ஒரு தலைவலியா இருந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு அது என்னோட கேபரில நான் முறை போல. என் அண்ணி எல்லாரும் முன்னாடி எழுந்து, இனிமே நான் கேப்ரியல் கூட வாழ முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொன்னான். என் கேப்ரியல் அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏஞ்சலின் அப்படிங்கிறவங்கள காதலிச்சிட்டு இருந்தான். ஆனா என் அப்பா அப்புறம் தாத்தா அவங்களை எதிர்க்கிறதுக்கு மனசு இல்லாம, எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம என் அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனும் எல்லாத்தையும் மறந்துட்டு என் அண்ணி கூட வாழவும் ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு நாள் என் அண்ணனோட எக்ஸ்லவர் தங்கியிருந்த ஏரியால ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்கு என் அண்ணன் ஓடி போனான். அவங்களுக்கு சில உதவிகளும் பண்ணான். ஆனா ஏஞ்சலினுக்கு என் அண்ணாவோட உதவியை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாங்க. ஆனா ஏஞ்சலின், இது ரொம்பவே தப்பு கேப்ரியல், நாம இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன்னோட கல்யாண வாழ்க்கையை பார்த்துக்கோ, இனியும் என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி என் அண்ணனை விட்டு விலகி இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே என் அன்னைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களும் என் கேப்ரியல் அண்ணாவை ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கல்யாண வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. என் கேப்ரியல் அண்ணாவும் என் அன்னிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மறுபடியும் என் அண்ணி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. ஏஞ்சலின் என் அண்ணனோட குழந்தைக்கு தாயானாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அண்ணனால ஏஞ்சலின் பின்னாடி போறதை நிறுத்த முடியல. அவன் அவனோட குழந்தைக்காக தான் ஏஞ்சலின் பின்னாடி போறான் அப்படின்னு அவன் சொன்னாலும் என் அண்ணியால் அதை ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு என் அண்ணி என் அண்ணனை பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு என் அம்மாவுக்கு அன்னைக்கு அது ஒரு அடுத்த தலைவலி. அதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு என்னவோ என்னோட கெட்ட நேரம் தான் என் குடும்பத்தையும் துரத்திட்டு இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. நான் ப்ரேயர் பண்ண போனேன். காட்,
இது எல்லாத்துக்கும் என் கெட்ட நேரம் தான் காரணமா? என்னோட மொத்த குடும்பமும் என்னாலதான் கஷ்டப்படுதான். பட் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஒருவேளை நான் யாருங்கிறத ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் தப்பா? நான் ஒரு பொண்ணை காதலிச்சதுதான் தப்பா? இப்பவும் நான் அவளை காதலிச்சுட்டே இருக்கிறேனே, அதுதான் தப்பா? எல்லாரும் சொல்ற மாதிரி என்னோட இந்த காதல் ஒரு பாவமா? ஒருவேளை இது பாவம்னா என்னை எதுக்காக இப்படி மாத்தின கடவுளே? இதெல்லாம் என்னோட தப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னோட தலைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. அல்தியா என்னை விட்டுட்டு டாமி கூட போயிட்டா. பட் என்னால இன்னும் அவளை மறக்கவே முடியல. அப்ப என்னோட பாட்டி ஞாபகம் வந்து, என் பாட்டி என் தாத்தாவுக்கு அவங்கள காதலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒருவேளை நானும் என் பாட்டி மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு என் லைஃப்ல மூவ் ஆன் ஆகணுமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், ஜேட், அல்தியா உன்னை மறந்துட்டா, அவ இனி உன் லைஃப்ல வரவே மாட்டான். இனி நீ அவளை பத்தி யோசிக்கவே கூடாது, யோசிக்காத யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என் மைண்ட் அப்பதான் வேகமா அல்தியா என்னை கிஸ் பண்ணத எனக்கே போட்டு காட்டிட்டு இருந்தது. நான் எவ்வளவு தூரம் அவளை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாவே அவளோட ஞாபகங்கள் என்னை துரத்திட்டு இருந்தது. நான் அப்படி புலம்பிட்டு இருக்கும் போது டேவிட் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எனக்கு தான் முட்டாள்தனமான ஐடியாக்கள்லாம் அதிகமா வருமே, அன்னைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா வந்தது. அவங்கிட்ட சொன்னேன், டேவிட், அல்தியா இனிமே என் லைஃப்ல திரும்பி வரமாட்டா அப்படிங்கறத நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஸ்ட்ரைட்டா மாறணும்னு நினைக்கிறேன். அவளை மறக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கிஸ் பண்ணேன். பட் என்னால டேவிட்டை ஃபீல் பண்ணவே முடியல. அப்போ என்னால அல்தியாவை தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என் தலைக்குள்ள அவன் மட்டும்தான் இருந்தான். நான் உடனே அவன் கிட்ட இருந்து என்ன விலக்கிக்கிட்டேன். டேவிட் என்னாச்சுன்னு கேட்டேன். நான் சொன்னேன். அவன் கொஞ்சம் அப்செட் ஆனான். பட் அவனை இன்சல்ட் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. நான் நிஜமாவே அன்னைக்கு முயற்சி பண்ணேன் அல்தியாவை மறக்கணும். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். நாம உண்மையா காதலிக்கிறவங்களை மறக்கணும்னு நினைக்கிறது எப்படி இருக்கும்னா, உங்களை யாராவது நீ கொஞ்ச நேரம் மூச்சு விடாம இரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்துச்சு அன்னைக்கு எனக்கு. அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சது. டேவிட் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தான். ஆனா எனக்கு அவன் முகத்தை பார்க்க கூட கஷ்டமா இருந்தது. நான் மறுபடியும் அவன் கிட்ட லாஸ்ட் நைட்டுக்காக மன்னிப்பு கேட்டேன். பட் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான். நான் அவனை காதலிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறதாவும் சொன்னான். அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு கால் வந்தது. பக்ஷி தான் கால் பண்ணியிருந்தாங்க. அல்தியாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், 1 hourல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். நான் உடனே கிளம்புனேன். அப்ப டேவிட் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா நான் அவன்கிட்ட என் அப்பாவுக்கு இது தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புனேன். என் அப்பாவுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. நான் கிளம்பும் போது கரெக்டா வந்து கட்டையை போட்டார். நீ எங்க போற, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. இல்லப்பா, நான் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா என் அப்பா என் கையை பிடிச்சு தரன்னு உள்ள இழுத்துட்டு போனார், நீ போகக்கூடாது அப்படின்னு. நான் கேட்டேன், அப்பா இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப என்ப்பா போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓங்கி ஒரு அறை விட்டார். அவர் ஏன் அன்னைக்கு என்ன அடிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு குழப்பமா இருந்தது. ஏன் என்னை வெளியே போக விடாம தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னால அமைதியா வீட்டுல இருக்க முடியல. நான் என் அம்மா கிட்ட புலம்பிட்டே இருந்தேன். அம்மா ப்ளீஸ், நான் போயே ஆகணும், அல்தியாவுக்கு நான் இப்ப தேவைப்படுறேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், எப்படியாவது நான் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். என் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு சரி இரு, நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. பட் அதுக்குள்ள டேவிட் கரெக்டா அங்க வந்தான். அவன் சொன்னான், நீ அல்தியாவை பத்தி கவலைப்பட்டு தானே பக்ஷியை பார்க்க போற, அல்தியாவே வந்துட்டா, அவ விழா வீட்டுலதான் இருக்கா. ஒருவேளை நீ அல்தியாவை பார்க்க போகணும்னா ஒரு ஹஸ்பண்டா நான் உனக்கு பர்மிஷன் தரேன், நீ போயிட்டு வா, உன் அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அன்னைக்கு என் கண்ணுக்கு டேவிட் தேவதை மாதிரியே தெரிஞ்சு. நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். நான் விழா வீட்டுக்கு போனேன். அங்க அல்தியா உடம்பெல்லாம் காயத்தோட இருந்தேன். அதை பார்த்ததும் எனக்கு பயங்கர கோவம் வந்தது. இதை யாரு பண்ணது? அந்த டாமி அரக்கன் தானே பண்ணது.
அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பான். அவனை நான் விட போறதே இல்லை அப்படின்னு நான் கத்திட்டு இருந்தேன். அப்ப பக்ஷி, இது எல்லாத்துக்கும் டாமி காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள அல்தி அவங்கள தடுத்து நிறுத்தி, ஜேட், என்னோட பிரச்சனைகளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நம்ம எப்பவும் ஒன்னா இருக்க போறதும் கிடையாது. அதனால நீ அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், எனக்கு தெரியும் அல்தியா, நாம எப்பவும் ஒன்னா இருக்க மாட்டோம்னு. ஆனா நீ கஷ்டப்படும் போது என்னால இப்படி நிச்சயமா பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இப்போ உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அல்தியா. எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை என்ன செய்ய விடு அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு அல்தியா, நீ என் வாழ்க்கையில் எனக்கு தேவையே கிடையாது. இனி எப்பவும் தேவைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கவே இல்லை. அதனாலதான் நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். என்னோட ப்ராப்ளமை என்னால சமாளிக்க முடியும். நீ அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். உனக்கு பேச வேண்டியது வேற எதுவும் இல்லைன்னா நீ முதல்ல கிளம்பு வீட்டை விட்டு அப்படின்னு என்ன சொன்ன. நான் உன் மேல உள்ள அக்கறையில உன்னை பார்க்க வந்தேன் அல்தியா. ஒரு காதலியா இல்லைனாலும் என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட உன்னால பார்க்க முடியல. இப்பெல்லாம் நீ யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி தோணும். நீ ரொம்ப மாறிட்ட அல்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். அப்படி நான் போகும்போது கூட என்னால அல்தியா சொன்னதை நம்பவே முடியல. அவளோட காதலை நான் ரொம்பவே பக்கத்துல இருந்தும் பார்த்திருக்கேன். தூரத்துல இருந்தும் என்னால உணர முடிஞ்சிருக்கு. இப்போ கூட அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அவ வாயாலே நான் நிறைய முறை கேட்டுட்டேன். அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. ஆனாலும் ஏன் என் மனசு அதை நம்ப மறுக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த குழப்பத்திலேயே என்னால காரை ஒழுங்க ஓட்ட முடியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அன்னைக்கு. நான் அன்னைக்கு போய் சேர்ந்திருக்கணும். பட் கடவுளுக்கு நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு தோணுச்சு போல. என்னை காப்பாத்தினார் அன்னைக்கு. ஒரு நாள் நாங்க எல்லாரும் டைனிங்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப டேவிட்டுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அதை ரகசியமா எடுத்துட்டு போறதை நான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு அவன் மேல சந்தேகமா இருந்தது. நானும் அவன் பின்னாடியே போனேன். அப்ப அவன் போன்ல, நீ இப்ப உன் குழந்தை கூட இருக்கிறது நினைச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொன்னேன்ல, என் மாமா கிட்ட இதை பத்தி எனக்கு பேசுறது கஷ்டமா இருக்காதுன்னு. ஆனா நம்ம பேசிக்கிட்டதை நீ மறக்க மாட்டேன்னு நம்புறேன். அப்படி இருந்தா என் மாமாவும் கோவப்பட மாட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தான். நீ யாருக்கிட்ட பேசுற டேவிட் அப்படின்னு நான் கேட்டேன். என் குரலை கேட்டதும் அவன் ஜர்கானதை நான் கவனிச்சேன். அவன் ஏதோ சொல்லி என்கிட்ட சமாளிச்சான். பட் அவன் பொய் சொல்றான்னு எனக்கு தோணுச்சு. நானும் ரூமுக்கு போனேன். அங்க டேவிட் அவனோட போனை மறைக்கிறத நான் பார்த்தேன். நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவன் ஏதோ என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு. அப்பன்னு எங்க நானி வந்து டேவிட்டை எங்க அப்பா கூப்பிடுறதா சொல்லி கூப்பிட்டாங்க. டேவிட் உடனே கிளம்புனான். நான் உடனே அவன் போன் எடுத்து செக் பண்ணேன். அவன் சொன்னது போய் தான் கண்டுபிடிச்சேன். விழா கிட்டதான் அவன் பேசிட்டு இருந்திருக்கான். நான் உடனே விழாவுக்கு கால் பண்ணேன். ஆனா அல்தியா தான் அட்டன் பண்ணான். அட்டன் பண்ணி, சாரி டேவிட், நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே கட் ஆயிடுச்சு. நாம பேசின மாதிரியே நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லதான் வந்தேன். நான் உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அவ அப்படி பேச பேச எனக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிட்டே இருந்தது. நான் போனை கட் பண்ணேன். கன்ஃபார்மா டேவிட்டுக்கு ஏதோ தெரியும், பட் அவன் என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு தோணுச்சு. நான் என் பாலண்ணா கிட்ட பேச போனேன். அவன்கிட்ட இதை பத்தி பேசினேன். அவன் சொன்னான், ஒருவேளை அல்தியாவால டேவிட்டால உனக்கு பதில் சொல்ல முடியலன்னா உனக்கு பதில் சொல்ல முடிஞ்ச வேற யாராவது இருப்பாங்க, நீ அவங்கள தேடிப்போ அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்பதான் பக்ஷி ஞாபகம் வந்தது. அவ அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தா, ஆனா அல்தியா அதை தடுத்து நிறுத்தின. ஸோ நான் பக்ஷியை பார்க்க போனேன். அல்தியாவை பத்தி கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல மறுத்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லவும் ஆரம்பிச்சாங்க.